الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا خير في كثير من نجواهم إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس ومن يفعل ذلك ابتغاء مرضات الله فسوف نؤتيه أجرا عظيما صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إذا أنفق الرجل على أهله يحتسبها فهو له صدقة أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கின்ற நோக்கத்தை சொல்லும் பொழுது இல்லா லியஅபுதூன், என்னை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி படைத்திருக்கிறேன். அன்பானவர்களே, இபாதத் ஒன்று அடிமையாக வாழ்வது, இன்னும் ஒன்று அல்லாஹுவை மனப்பூர்வமாக இறைவனாக ஏற்றுக்கொண்டு அந்த அல்லாஹுடைய வல்லமைகளை புரிந்து நடப்பது. இதுதான் இபாதத். அல்லாஹ் மஅபூத், வணங்கப்படக்கூடியவன், நாங்கள் ஆபிதுகள், வணங்கக்கூடியவர்கள். இது ஒரு கருத்து. வாழ்க்கையிலே இபாதத் என்ற ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்ற ஏனைய தேவைகளுக்காக வேண்டியும் நம்முடைய நேரங்களை, காலங்களை ஒதுக்குகிறோம். என்னுடைய தலைப்புடைய பிரதானமான கருப்பொருள், வாழ்க்கையையே எப்படி இபாதத்தாக மாற்றுவது, அதுக்கு என்ன தேவை, ஒவ்வொரு அசைவும் நன்மை எழுதப்படக்கூடியதாக, ஒவ்வொரு வார்த்தையும் நன்மை எழுதப்படக்கூடியதாக, செலவழிக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் நன்மை எழுதப்படக்கூடியதாக, நம்முடைய அனைத்து நடவடிக்கைகளும் அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைப்பதற்கு பொருத்தமாக அமைத்துக் கொள்வதற்கான ஒரு பிரதானமான ஒரு தன்மை நம்மிடம் இருக்க வேண்டும். அதைத்தான் நான் உங்களுக்கு முன்னால் முன்வைக்க தயார் நிலையில் இருக்கிறேன். ஏன்னா உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய விழிப்புணர்வு அல்லது விழிப்புணர்ச்சி, உங்களுடைய கவனம் என்னுடைய தலைப்பையும் சிறப்பாக முன்வைக்க உதவும். உங்களுடைய சோம்பேறித்தனம், மன்னிக்க வேண்டும், உங்களுடைய தூக்கம் என்னுடைய தலைப்பிலும் சோர்வை உண்டு பண்ணும். உங்களுடைய கண்களுடைய கிபிலா ஹத்தீபுடைய முகம், நெஞ்சுடைய கிபிலா காபத்துல்லா, கண்களுடைய ஹுத்பா காப்பட்டல்ல,
மிம்பருக்கு மேலே இருக்கின்ற பலகையுடைய டிசைன் அல்ல, அல்லது உங்களுடைய எந்த பொருட்களும் அல்ல. கண்கள் ஹத்தீபுடைய முகத்தை பார்த்தால் உள்ளம் சிறந்த நிலைமையில் பிரசங்கத்தை கேட்கலாம். இந்த வேண்டுகோளை நீங்கள் திருப்திகரமாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்பதனுடைய ஆவா. மிக முக்கியமான ஒரு தலைப்பு, அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் சம்பந்தப்படுகின்ற தலைப்பு. ஆனால் கணக்கெடுப்பதில்லை. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் செய்கின்ற அனைத்து செயல்பாடுகளையும், முடி வெட்டுவதிலிருந்து முடி வாருவதிலிருந்து செருப்பு போடுகின்ற வரைக்கும், செருப்பை கலட்டுகின்ற வரைக்கும் எல்லாமே மீசானில் வருவதற்கு எப்படி வாழ வேண்டும், இதுதான் தலைப்பு. அன்பானவர்கள், இதற்குத்தான் அரபியிலே சொல்வது அல்-இஹ்திசாப். வார்த்தைகளை பாடமாய் கொள்ள வேண்டும். அல்-இஹ்திசாப். ஒவ்வொரு செயலிலும் சொல்லிலும் நிலைமையிலும், அந்த நிலைமையில், அந்த செயலில், அந்த சொல்லில், அந்த நடவடிக்கையில் அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்குமா பாவம் கிடைக்குமா என்று சிந்தித்து செயல்படுவது, இதுதான் இஹ்திசாப். அல்-இஹ்திசாப். கணக்கு கேட்டு சிந்தித்து திட்டமிட்டு யோசித்து அந்த செயலை செய்வது. ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய உதாரணம் நமக்கு இதை புரிய வைக்கும். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் பெரும் ஒரு இறை நேசர், ஒரு மார்க்க அறிஞர், ஒரு முன்னுதாரணம் மிக்க சமூக பணியிலே தன்னை அர்ப்பணித்த ஒரு இறை நேசர். அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒவ்வொரு வார்த்தை பேச முன்னாலும், ஒவ்வொரு செயலையும் செய்ய முன்னாலும் சிந்திப்பேன், இந்த வார்த்தையை உச்சரித்தால் நன்மை எழுதப்படுமா தீமை எழுதப்படுமா, இந்த கால் எட்டை எடுத்து வைக்கிறேன் நன்மைக்கா பாவத்துக்கா, இந்த செயலை செய்கிறேன் இதற்கு நன்மை எழுதப்படுமா பாவம் எழுதப்படுமா என்று சிந்தித்து முன்னாய்வு செய்து அதற்கு பின்னால் தான் நன்மையாக இருந்தால் முன்னோக்கி செய்வேன், அல்லது அல்லாஹ்வுக்கு மாறுபாடு பாவம் என்றிருந்தால் அந்த செயலை விட்டு பின்வாங்குவேன். நாம் பேசிவிட்டுத்தான் சிந்திப்பது. இப்படி பேசிட்டனே, இவருக்கு ஏசிட்டனே, இவருக்கு அடிச்சிட்டனே, இவரை பத்தி அவர்கிட்ட குத்தி விட்டுட்டனே, இவருடைய மனசை உடைச்சிட்டனே, இவரை பத்தி விஷயம் விளங்காமல் வதந்தியை பரப்பிட்டனே, செய்துவிட்டு என்ன அதை பற்றி கை சேதப்படுகின்ற, ரிக்ரெட் பண்ணுகின்ற அப்படியான நிலைமை வராமல் இருப்பதற்கு தான் இந்த தலைப்பு. ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் இது நன்மையா தீமையா என்று யோசித்து நன்மையாக இருந்தால் செய்வது, பாவமாக இருந்தால் பின்வாங்குவது. ஒரு இமாம் பேர் ஞாபகம், யஹ்யா ரஹிமஹுல்லாஹ் நினைக்கிறேன், யஹ்யா இப்னு முஆத் ரஹிமஹுல்லாஹ் நினைக்கிறேன். வெயில் இருக்கிறார், ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார் வெயிலில். ஒருவர் சொன்னார், இந்த வெயிலில் இருந்து இந்த வெயிலில் இருந்து நிழலின் பால் நீங்கள் சென்றால் நல்லா இருக்குமே. நீ வெயில்ல நிக்கிறீங்க, நிழலுக்கு சென்றால் நல்லா இருக்குமே. சொன்னவுடன் நிழலுக்கு இவர் சொல்லித்தான் இவர் நிழலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு அந்த இடத்தில் தேவை இருந்திருக்கும் என்றிருப்பார். கண்ணியமானவர்களை சொன்னார்களாம், சிந்திக்கிறேன், இந்த வெயிலிலிருந்து நிழலின் பக்கம் செல்கின்ற கால் எட்டுக்கள் எந்த அமலில் எழுதப்படும் என்று. எதற்காக நிழலுக்கு சென்றாய்? சில வேளை வெயில் உள்ள இடம் நன்மையுடைய சூழலாக இருக்கும், நிழல் உள்ள இடம் பாவ சூழலாக இருக்கும். வெயிலில் நின்றால் அங்க இருக்கின்ற மியூசிக் சத்தம் கேட்காமல் இருக்கும், நிழலுக்கு சென்றால் கேட்கும். அப்போ வெயிலிருந்து நிழலுக்கு போய் அந்த மியூசிக்கை கேட்பது அந்த நடை பாவ நடைக்காக மாறும். இது அவர் சொன்ன உதாரணம் அல்ல, நான் சொன்ன உதாரணம். வெயிலிலிருந்து நிழலுக்கு நகர்வதையே இது நன்மையா தீமையா என்று சிந்தித்த முன்னோர்களுடைய வரலாறை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுதான் இஹ்திசாப். இதுக்கு நன்மை கிடைக்குமா பாவம் கிடைக்குமா? அதாவது கண்ணியமானவர்களே, வார்த்தையுடைய பாரம் எப்படிப்பட்டது என்று நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த உதாரணம். நாம் அந்த வசனத்தை மொழிந்து நம்பினால்தான் முஸ்லிம்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாருக்கும் கிளிக்கும் பாடமாக்கினால் நம்மை விட சரியாக கிடைக்கும். சில வேளை
லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் 3 சொற்பதங்களை உள்ளடக்கிய வசனம். லாமும் அலிஃபும் லா, இதை மறுத்து இதை மொழியாமல் இலாஹ் இல்லல்லாஹ் என்றால் லாமையும் அலிஃபையும் இல்லாமலாக்கி அந்த லாவை இல்லாமலாக்கும் பொழுது அதை மனதில் உறுதி கொண்டு நாம் மொழிவோம் என்றால், நம்பிக்கையோடு மொழிவோம் என்றால், அப்பொழுது நாம் மதம் மாறி விட்டோம். என்ன சொல்லுகிறோம்? இலாஹ் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள்களும் உண்டு. லாமையும் அலிஃபையும் கலக்குவது எவ்வளவு டேஞ்சர். இதான் வார்த்தை பாரம், வார்த்தையுடைய வெயிட். அதான் அல்லாஹ் எண்ணுவதல்ல, அல்லாஹ் நிறுப்பது அமலை. அல்லாஹ் அமலை நிறுப்பது. ஒரு மனுஷியாலும் பேசி இருப்பார், அவர் ஒரு மனுஷியாலும் பேசி, கண்ணியமானவர்களே, அவரின் மூலம், அவருடைய பேச்சின் மூலம் நன்மை ஏற்படுவதற்கு மேலா தீமை ஏற்பட்டிருக்கும். ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு 3 வசனங்களை சொல்லி இருப்பார். அந்த 3 வசனங்கள் அவர் ஒரு மனுஷியாலும் தேவையில்லாமல் வீண் பேச்சு பேசியது, அவர் மக்களுக்கு மத்தியில் என்ன பிரயோசனம் இல்லாத விடயங்களை ஒரு மனுஷியாலும் பேசி 60 நிமிடங்களில், உதாரணம் சொல்லுகிறேன், 60 நிமிடங்களில் ஒரு நிமிடத்துக்கு ஒரு 5 வார்த்தை பேசியிருந்தால், ஒரு நிமிடத்துக்கு உதாரணம் சொல்கிறேன், ஒரு 5 வசனம் வார்த்தை பேசியிருந்தால் 5030 300 வசனங்கள் பேசுகிறார் யூஸ்லெஸ்ஸாக, பயனற்றதாக. இவர் 3 சொல்கிறார், அதனால் நலவு நடக்கிறது, நன்மைகள் நடக்கின்றன, பாவங்கள் இல்லாமல் ஆகின்றன என்றால் 2ஐயும் நிறுப்பான். அவருடைய 3 வசனத்தின் மூலம் அவர் சில வேளை சொர்க்கம் போகலாம். அவருடைய ஒரு மனுஷியால வீண் பேச்சின் மூலம் சில வேளை சிலர் பாவிகளாக மாறியிருந்தால் அதை வைத்து அவர் மன்னிக்கப்படாவிட்டால் நரகம் போகலாம். அதன் நிறுப்பது. நான் சொத்துபா செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நியத்து என்ன இருக்க வேண்டும்? நல்ல கொத்துபா ஒன்று செய்ய வேண்டும். இந்த நிர்வாகிகள் அடிக்கடி என்னை கூப்பிட வேண்டும், செய்ய வேண்டும் ஒரு கொத்துபா ஒன்று. இந்த மிம்பரில் யாரும் செய்யாத ஒரு கொத்துபாவை என்று நான் ஏறினால் எனக்கு என்ன தெரியுமா தண்டனை? நான் இறங்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய கோபத்தோடு நின்று இறங்குகிறேன். நன்மையை அல்லாஹ்விடம் எதிர்பார்ப்பது, இந்த செயலுக்கு என்ன நன்மை என்று அதை மாத்திரம் டார்கெட் வைப்பது, அதை இறுதி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவதுதான் இஹ்லாஸ். இப்பொழுது விளங்கி இருக்கு இஹ்திசாப் இஹ்லாஸ். இஹ்திசாப் பிகினிங், இஹ்லாஸ் எண்டிங். விளங்கியதா? இஹ்திசாப் பிகினிங், இஹ்லாஸ் எண்டிங். இடையிலே சில வேலை அவுட் ஆகினால் இஹ்திசாபும் கிடையாது. இஹ்லாஸில் ஆரம்பித்து குளிக்க போய் சேற்றை பூசுகின்ற உதாரணம் சொல்வார்கள். குளிக்க போனால் இவ்வளவு நிறைய தண்ணீர் இருக்கும் பொழுது குளிக்காமல் அங்கே ஓரத்தில் இருந்த சேற்றிலே புரண்டெழுந்து வந்திருக்கிறான். பரவாயில்லையடா, நீ சேற்றிலே விழ முன்னால் இதைவிட சுத்தமாக இருந்தாயே என்று மக்கள் ஏற்றுவார்கள். ஆத்தோரத்துக்கு போய் சேற்றை பூசி கொண்டு வந்திருக்கிறாயே என்று சொல்வார்கள். என்ன? குளிக்க போனது, குளிக்க வேண்டும் என்ற நியத்தோடு போனது ஒரு அமலை ஆரம்பிப்பது போன்று. அவர் வரும்பொழுது சேற்றை பூசிக்கொண்டு வந்தது எண்டிங் குழப்பம், அவருடைய பினிஷிங் ஃபெயிலியர். இப்பொழுது நான் என்னை நினைத்து விட்டேன். தக்பீர் கட்டுகிறோம், எல்லோடு அன்றாட ஒவ்வொரு துறையிலும் நான் நினைப்பேன். உச்சன் தலை முடி வாருவது முதல் செருப்பு போட்டு செருப்பு கலண்டு செருப்பை கலட்டி செருப்பு கிழிந்தால் தைக்கின்ற அந்த செயல் வரைக்கும் மீசானில் பதியப்படுகின்ற செயலாக மாற்றலாம். எத்தனை தடவைகள் செருப்பு போடுகிறோம், கலட்டுகிறோம், எந்த முறையில் போட்டோம், எந்த முறையில் கலட்டினோம். எத்தனை தடவை செருப்பு போட்டு நன்மை எழுதப்பட்டது. 60 வருடத்தில் எத்தனை தடவைகள் செருப்பை போட்டு 60 வருடம் வாழக்கூடிய ஒருவர், 50 வருடம் வாழக்கூடிய ஒருவர், 10 வருடம் வாழக்கூடிய ஒருவர், சரி ஒரு 20 வருடம் வாழக்கூடிய ஒருவர் என்று ஒரு நாளைக்கு மிச்சம் தேவையில்லை. வீட்டிலிருந்து வெளியே போகும்போது ஒரு தடவை, வீட்டுக்குள் வரும்பொழுது தடவை என்று எங்கெங்கெல்லாம் கலட்டுவோம். வீட்டுக்குள் ஒரு மாதத்துக்கு 60 தடவை செய்கின்ற அமல் ஒரு நாளைக்கு ஒரு தடவை செய்தால் 30 நாட்களில் ஒவ்வொரு நாளும் 2 தடவை செருப்பை போட்டு செருப்பை கலட்டுகின்ற பொழுது 4 பகுதிகள் வரும். என்ன 4 பகுதி? வீட்டுக்குள் வரும் பொழுது, வீட்டிலிருந்து வெளியாகும் பொழுது செருப்பு போட்டது, அங்கு எங்கு போகிறாரோ அங்கு செருப்பை கலட்டியது. மஸ்ஜிதோடு சொல்லுவோமே, 5 நேரம் பள்ளிக்கு போனால் கணக்கு கூடும். நான் சொல்வது உங்களுக்கு விளங்குவது, கணக்கை ஒவ்வொருவரும் போட்டு பாருங்கள்.
ஒரு நாளைக்கு ஒரு தடவை வீட்டிலிருந்து வெளியே போகிறோம் வருகிறோம் என்று அந்த 4 தடவைகளை பார்த்தாலே 3×4 12 120 தடவைகள். 5 நேரம் மஸ்ஜிதுக்கு வருகின்றவர்கள் அந்த மஸ்ஜிதிலே கலட்டுவது மீண்டும் போடுவது 2, அங்கு வீட்டிலே கலட்டுவது போடுவது 2. செருப்பு போட்டிருக்கிறோம் பல 1000 தடவைகள். ஒரு தடவையாவது நன்மை எழுதப்பட்டிருக்கிறதா? இதுதான் தலைப்பு. கேலஸாக கழித்து விட்டோம் காலத்தை. வல்லமையான செயலாக செய்கிறோம், அன்றாட தேவையாக செய்கிறோம். அன்றாட தேவையாக முடி வெட்டுகிறோம், முடி வளர்க்கிறோம். ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல் இருக்கிறது. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹேர் ஸ்டைல் எப்படி இருந்ததோ அது போன்று வளர்த்தால், அது போன்று மெயின்டைன் பண்ணினால், இடைக்கிட எண்ணெய் பூசி வாரி கிளீனாக வைத்தால், கண்ணியமான யாருக்கு முடி இருக்கிறதோ ரெஸ்பெக்டாக அந்த முடியை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி என்ன தெரியுமா? அவருடைய ஹேர் ஸ்டைலை பார்த்தால் அவரை பற்றிய கண்ணிய மக்களுக்கும் உள்ளத்தில் வர வேண்டும். மிருகங்களுடைய பறவைகளுடைய தோற்றம் ஞாபகம் வரக்கூடாது. முடி வெட்டி மீசால் நன்மை எழுதப்படும். முடி வளர்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது, அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேளை அவர் வளர்த்திருப்பார் நபி அவங்க வளர்த்த அளவு. அவர் சில வேளை தாடி வைத்திருப்பார் ஒரு நடிகன் வைத்ததற்காக, அவருடைய ஒரு ஃபேவரட் பிளேயர் வைத்ததற்காக, அவருடைய துறையிலே ஃபேவரட்டான ஒரு ரோல் மாடல் வைத்ததற்காக வைத்திருப்பார். வைத்தது நபியவர்கள் வளர்த்த தாடிதான், வளர்க்க சொன்ன தாடிதான். ஆனால் அவர் வைத்தது யாரை போன்று? நடிகர் போன்று. அந்த தாடி நரகத்துக்குரிய தாடியாக மாறும். இதுதான் சொல்லுகிறோம். 2 ரக்காத் யாரும் இல்லாத நேரத்தில் மஸ்ஜிதில் தஹஜ்ஜுத் தொழுகிறோம். அல்லாஹ்வுக்காக லில்லாஹி தஆலா தக்பீர் கட்டினோம். டோர் திறக்கின்ற சத்தம் கேட்கிறது, பைக் சத்தம் கேட்கிறது. ஒருவர் 2 பேர் 3 பேர் நினைத்தார். உதாரணமாக முதல் ரக்காத்திலே நான் மிக நிதானமாக அமைதியாக மெதுவாக பேசுவது எல்லோரும் விளங்க வேண்டிய தலைப்பு என்பதனால். இது குறிப்பிட்ட சாராரோடு சம்பந்தப்பட்ட தலைப்பு அல்ல. ஒவ்வொருவரோடு தக்பீர் கட்டினார். தனியாக இருக்கும்போது அல்லாஹ்வுக்காக கொல்லியாக காத்திரோத நியத்து வைத்திருந்தார். இப்ப விளங்குகிறது 3 பேர் வந்து விட்டார்கள். கொல்லியாக காத்து நோயினால் ஷோர்ட்டாக இருக்கும். அல்காரி அவதுவம் என்று 3 பேர் நீண்ட ரக்காத் சொல்லுகிறார் என்று விளங்கிக் கொள்ளட்டுமே என்று அல்காரியா ஓதினால் அந்த அல்காரியாவில் ஒரு ஹர்ஃபுடைய நன்மை மீதானுக்கு வராது. இதுதான் இஹ்திசாப். சலாம் கொடுக்கும் வரைக்கும் நோயினால் முதல் 2 ரக்காத்தை சுருக்கமாக அமைத்துக் கொள்ளுடைய முறை. அப்படி ஓதி சலாம் கொடுக்கும் வரைக்கும் 10 பேர் என்ன, 100 பேர் என்ன, 1000 பேர் என்ன, எத்தனை பேர் இருந்தாலும் நான் சலாம் கொடுக்கும் வரைக்கும் இந்த 2 ரக்காத் அல்லாஹ்வுக்காக என்று சலாம் கொடுத்தால் அவர் இஹ்திசாபில் ஆரம்பித்து இஹ்லாஸில் முடித்தார். அந்த 2 ரக்காத் மீசானுக்கு நன்மையாக எழுதப்படும். இதான் தலைப்பு. இதுதான் கண்ணியமானவர்களே, ஆரம்பத்தில் ஒரு குர்ஆன் வசனம் ஒரு ஹதீஸை சொன்னேன். நாளாண்டும் செய்கின்ற செயல் தான் நாம். ஒரு ஆயத், அது ஓய் ஆயத்துடைய லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகா அவ் மஅரூஃப் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். ஆயத்தை பாருங்கள். இந்த ரகசியம் பேசுவது, சீக்கிரட்டாக பேசுவது, 2-3 தனியா பேசுவதில் எந்த நலவும் கிடையாது, அதில் எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் இல்லாம சதக்கா, அவர் ஏதோ அந்த பேசிய ரகசியத்துடைய முடிவு ஒருவரை சதக்காவின் பக்கம் தூண்டுவது, செலவழிக்க தூண்டுவது, நல்லுதவி செய்ய தூண்டுவது, உபகாரம் செய்ய தூண்டுவதாக இருப்பதை தவிர, அல்லது ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை தவிர, இவர் ஒரு 3 பேர் ரகசியம் பேசி இன்னொரு குழி வெட்டவில்லை, 3 பேர் ரகசியம் பேசி இன்னொருவரை மட்டம் தட்டவில்லை, 3 பேர் பேசிய ரகசியம் இன்னொருடைய மானம் போகவில்லை, 3 பேர் பேசிய ரகசியத்தால் இன்னொருடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வரவில்லை, 3 பேர் பேசியதால் இன்னொருடைய தொழில்துறைகளுக்கு தட்டப்பாடு தடைகள் வரவில்லை, ஆபத்து வரவில்லை, உயிராபத்தோ மானத்துக்கோ பொருளாதாரத்துக்கு ஆபத்து வரவில்லை. நல்ல விடயம். அந்த 3 பேரும் அல்லது 2 பேர் பிறர் மற்றவரின் மூலம் பேசப்பட்ட பேச்சின் மூலம் ஏதோ ஒன்றை படித்து விட்டு செல்கிறார், அவருடைய வாழ்க்கையை ஒரு நல்ல பண்பை உண்டாக்கி தருகிறார், அல்ல இவருக்கு ஒரு மஷூரா சொன்னார், அவரோட அட்வைஸ் பண்ணினார். இப்படியான நன்மையை ஏவுகின்ற பேச்சுக்களாக இருந்தால் பெனிஃபிட் உள்ளது. கைவார் அடிப்பதில் நலவு கிடையாது. அதில் பெனிஃபிட் ஆனது சதகா, நல்லமல்கள், அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். மக்களை பிரிப்பதற்கும்
மக்களை குழப்புவதற்கும் அல்ல, பிரிந்த சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டி 2 பேர் ரகசியமாக மசூரா பண்ணினார்கள். எப்படி இவர்களை ஒற்றுமைப்படுத்துவது, எப்படி இந்த மஹல்லாவை ஒற்றுமைப்படுத்துவது, எப்படி இந்த 2 குடும்பங்களை ஒற்றுமைப்படுத்துவது, எப்படி இந்த கணவனையும் மனைவியையும் சேர்த்து வைப்பது, ஒற்றுமையாக வாழ வைப்பது என்ற இஸ்லாம் பைனன்னார். அல்ல இந்த தவறை செய்கின்ற இந்த வாலிபர்களை எப்படி அழகான முறையில் நெறிப்படுத்துவது, அல்ல இந்த ஊரில் நடக்கின்ற பாவத்தை எப்படி நுணுக்கமாக அழகாக நாம் இல்லாமலாக்குவது என்று மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்த பணிகளுக்காக வேண்டி பேசப்படுகின்ற சீக்கிரட்டுகள் நன்மைக்குரியது. எல்லா ஹைர இதை தவிர்ந்த வேறு எல்லாமே யூஸ்லெஸ் ஆனது. மாரூஃபில் எல்லா நன்மையும் வரும், மாரூஃப் என்ற வார்த்தைகள் எல்லா நன்மையும் வரும், சதக்கா என்ற வார்த்தைக்கு கடமையான ஜக்காத்தும் வரும், கடமையான சதக்காக்களும் வரும், சுன்னத்தான சதக்காக்களும் வரும், பிறருக்கு செய்கின்ற உதவிக்கரம் வரும், பிறருக்கு செய்கின்ற விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, குமரகாரியம், பசியாளிகள், நோயாளிகள், மஸ்ஜித், மதரசா, பாடசாலை, அதே போன்று ஊருடைய பொதுப்பணிகள், சமூக நலம்புரி சங்கங்கள் எல்லாமே சதக்காவுக்குள் வரும். எனவே சமூக ஒற்றுமை அங்கு வரும். ஒற்றுமையிலே தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. எனவே சமூகத்துடைய பேச்சுவார்த்தைகள் ரகசியங்களிலே இந்த 3 கேட்டகரியை விட்டு வெளியான அனைத்துமே லா கைர, எல்லாமே யூஸ்லெஸ் ஆனது. அதுக்கு பின் நல்லா சொல்கிறான், சரி பேசுகின்றீர்கள், நன்மைதான், சதக்கா தான், சீர்திருத்த பணிகள் தான். அடுத்த கண்டிஷன் நன்மையை செய்யவும் வேண்டும், அந்த நன்மைக்கு கூலியை அல்லாஹ்விட மாத்திரம் எதிர்பார்க்க வேண்டும். அந்த நன்மையை ஏவுவது, சதக்காவை தூண்டுவது, பொது நலன் சேவைகள், சீர்திருத்த பணிகள் செய்வது, இப்திகா மர்தாத்தில்லா, அல்லாஹ்வுடைய சாட்டிஸ்பேக்ஷனை மாத்திரம் டார்கெட் வைத்து, கோலாக கொண்டு, இலக்காக கொண்டு அந்த செயல்களை யார் செய்வாரோ அவருக்கு தான் அல்லாஹ் மகத்தான கூலியை கொடுப்பார். இந்த ஒரு ஆயத்து போதும். ஏன் ஆயத்துகள் தேவைப்பட்ட நினைப்பேன். அன்பானவர்களே, ஹதீஸ் ஒன்றை சொன்னேன், நாளாக செய்கிறோம். என்ன குடும்ப பொறுப்புதாரி, குடும்பத்துக்கு செலவழிப்பது நாளாண்டு செயல்பாடு. நான் தானே செலவழிக்கணும், நான் தானே கணவர், நான் தானே தந்தை, நான் தானே உமா அப்பாவை பார்க்கணும் என்ற நியத்தோடு மாத்திரம் இல்லாமல் மனைவிக்கு செலவழித்தால் என்ன கூலி கிடைக்கும், பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்ட அலாலான சம்பாத்தியத்தின் மூலம் செலவழித்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்ற அந்த நன்மையை மனதில் கொண்டவராக கடமைக்கு செய்வதொன்று, அதை சதக்காவாக மாற்றுவதற்கு தேவை. அந்த செயலில் என்ன கூலி இருக்கிறது என்பதை மனதிலே புரிந்து விளங்கி அந்த எதிர்பார்ப்போடு அந்த கூலியை அல்லாஹ்விடம் எதிர்பார்த்து செய்வாரோ அது சதகா. எல்லாரும் செலவழிக்கத்தானே வேணும், நான் செலவழிக்காட்டி யார் செலவழிக்கிற, நான் செலவழிக்கிறது தானே அப்படியான நியத் அது ஏற்கனவே உள்ளது. ஆனால் அதுக்கு என்ன நன்மை, இதுக்கு என்ன கூலி, ₹1 செலவழிக்கும் பொழுது என்ன கிடைக்கும் என்ற நன்மைகளை எதிர்பார்த்து செய்கின்ற பொழுது இந்த செலவு சதகாவுடைய பட்டியலில் சேர்கிறது. நான் செலவழிக்காட்டி என்ன மனைவி கேட்கறத வாங்கி கொடுக்காட்டி கோச்சு கொள்வார், வாழ்க்கையில பிரச்சனை வரும், என்ற பிள்ளைகள் கேட்கறத வாங்கி கொடுக்காட்டி என்ன மதிக்க மாட்டாங்க, என்னோட இரக்கம் வைக்க மாட்டாங்க என்று லாபங்களை குறிக்கோளாக கொள்ளாமல் செலவழிக்கின்ற செலவுகளில் குடும்பத்துக்கு செலவழிக்கின்ற செலவு சிறந்த செலவு, சிறந்த சதக்கா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சிறந்த சதக்காவை செய்கிறேன். மனைவிக்கு ஊட்டி விடுகின்ற ஒரு கவலை உணவும் சதக்கா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உணவளிக்கிறேன். இதுதான் கண்ணியமானவர்களே, உதாரணங்களோடு இவ்வளவு நேரம் முன்வைக்கப்படுகிறேன். ஒவ்வொரு செயலிலும் இந்த செயலில் செய்தால் நன்மையா, என்ன நன்மை, இந்த செயல் செய்தால் பாவமா, என்ன பாவம், இதை மனதிலே கொண்டு நாம் செயல்படுவதுதான் எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரமதானிலே கேட்கின்ற 2 பிரபலியமான ஹதீசுகள், 3 லைலத்துல் கத்ரிலும், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன். ரமலானுடைய நோன்பு, ரமலானுடைய வணக்க வழிபாடு, லைலத்துல் கத்ர் இரவுடைய வணக்கம் எல்லாமே ஈமான்,
ஈமானோட வஹ்திசாபன், அதற்கு கூலியை அல்லாஹ்விட மாத்திரம் எதிர்பார்த்து அந்த அமலை செய்வது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். சில பின் பாவங்கள் மன்னிக்கப்படும். சௌபாவுக்குரிய பாவம் அல்லாமல் சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்படி சில உதாரணங்களை நான் முன்வைக்கிறேன். இந்த தலைப்பை விளங்கப்படுத்த சிறிய சிறிய நிகழ்வுகள். எங்கு எந்த இடத்தில் எந்த அமலை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான், எந்த இடத்தில் எந்த பாவத்தை வைத்து என்னை தண்டிப்பான் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். சில வேளை செய்த ஹஜ்ஜுகள் மூலம் சொர்க்கம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம். வீட்டு வாசலுக்கு வந்த ஒரு பிரயாணிக்கு கொடுத்த ஒரு கப் தண்ணீர் மூலம் சொர்க்கம் போகும். ஏன் தெரியுமா? ஹஜ்ஜு செய்தது ஹாஜி பட்டம் எடுக்க, பொறுப்புகள் எடுக்க, சமூகத்தில் விஐபியாக மாற, பங்கனில் சீஃப் கெஸ்டாக மாற, எல்லா இடத்திலும் ஸ்டேஜில் சீட் போட்டு தர, எல்லா இன்விடேஷனிலும் முதலாவது பேரை போட, அல்ல ஊருடைய பள்ளியுடைய நிர்வாகியாக மாற, அல்ல ஊருடைய ஒரு தலைவராக மாற, அல்லது இன்விடேஷனிலே அல்ஹாஜ் போட்டால் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இருக்கும் என்பதற்காக 5 அல்ல 50 ஹஜ் செய்தால் 50 வீணாகும். அந்த தண்ணீர் கப்பை கொடுத்தல் அல்லாஹ்வுக்காக. யதார்த்தமாக அல்லாஹ்வோடு நடக்கின்ற சம்பவத்தில் அல் மஹ்கமத்துல் இலாஹியா என்ற கிதாப் நினைக்கிறேன், சம்பவம் பதியப்பட்டிருக்கிறது. சொர்க்கவாதி ஒருவர் நரகத்திலே ஒருவரை காண்பாராம், வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உடனே உலகத்திலே அந்த நரகத்தில் தண்டிக்கப்படக்கூடிய நபர் தனக்கு செய்த நம்முடைய பார்வையில் ஒரு சாதாரண ஒரு உதவி, லட்சக்கணக்கு ஆயிரக்கணக்கு அல்ல, அது ஃப்ரீ சர்வீஸ் செய்கின்ற ஒரு பெரும்பாலும் என்ன, சொர்க்கவாதி நரகத்தில் ஒருவரை காண்கிறார். அந்த நரகவாதியை வாழ்க்கையிலே உலகத்தில் ஒரு தடவை தான் சந்தித்திருக்கிறார். போவாராம் அல்லாஹ்விடம் சென்று சொல்வாராம், யா அல்லாஹ், உலகத்தில் வாழும் பொழுது எனக்கு ஒரு கப் தண்ணீர் தந்தவனை நரகத்தில் போட்டிருக்கிறாய். ஒரு நாள் பிரயாணம் போகின்ற பொழுது கடும் தாகம், அவனுடைய வீட்டு வாசலால் போகின்ற பொழுது எனக்கு தண்ணீர் தந்து தாகத்தை தீர்த்தான். அந்த தண்ணி தந்தவனை நீ நரகத்தில் போட்டிருக்கிறியா அல்லாஹ், நான் அவனுக்காக அவனோட மன்றாடுகிறேன், அவனை நீ மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பு. அந்த மன்றாட்டத்தை அல்லாஹ் கபூல் செய்து நரகத்திலிருந்து அவரை தூக்கி சொர்க்கத்தில் போடுவான். இதன் அப்படி வேறு பாவங்கள் நரகம் போனார். அது குர்ஆனில் சான்று இருக்கிறதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆயத். ஃபமாலனா மின் ஷாஃபிஈன் வலா ஸதீகின் ஹமீம். நரகவாதிகள் ஆதங்கப்படுகின்ற, என்ன ரியலைஸ் பண்ணுகின்ற, ரிக்ரெட் பண்ணுகின்ற, கைசேதப்படுகின்ற ஒரு விடயத்தை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது வாய் உளம்புகின்ற சொல்லுவோம். வாய் உளம்புறது, அநியாயம் இப்படி செய்ய இருந்துச்சு, இப்படி செய்ய இருந்துச்சு, அப்படி சொல்ல இருந்துச்சு, இந்த பிசினஸ் செய்ய இருந்துச்சு, அந்த இன்வெஸ்ட் பண்ண இருந்துச்சு, இப்படி பொருள் கைசேதப்படுவது போன்று நரகவாதிகள் கைசேதப்படுகின்ற பொழுது வாய் உளம்புகின்ற வார்த்தைகளில் ஒன்றுதான் எங்களுக்காக அல்லாஹ்விடம் ஷஃபாஅத் செய்யக்கூடியவர்கள் யாரையும் சம்பாதிக்கவில்லையே. நல்லதொரு உற்ற நண்பன் எங்களுக்கு அல்லாஹ்விடம் நன்மையை காட்டி நல்வழியை காட்டி சொர்க்கம் வரைக்கும் இட்டுச் செல்கின்ற நல்ல ஒரு நண்பர் கிடைக்கவில்லையே. எல்லா நண்பர்களும் நரக வேலையை அல்லவா பழக்கினார்கள். ஃப்ரெண்ட்ஷிப் நரகத்துக்கென்று அல்லவா இருந்தது. ஃப்ரெண்டோடு சேர்ந்து பாவியாக அல்லவா மாறினேன் என்ற ஒவ்வொரு நரகவாதிகளும் வாய் உளம்புகின்ற புலம்பலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த ஒரு கப் தண்ணீர் கொடுத்த நபருக்கு இந்த சொர்க்கவாதி சிபாரிசு செய்கிறார். தெரிந்த நிகழ்வும் விரிவாக சொல்லவில்லை, தொட்டு காட்டுகிறேன். நாய்க்கு தண்ணீர் கொடுத்த பெண் மீடியாவுக்கு முன்னாலோ, கேமராவுக்கு முன்னாலோ, பேஸ்புக் லைவிலோ, யூடியூப் லைவிலோ, டிக்டாக் லைவிலோ, அல்லது நியூஸ்ல ஹெட்லைன் வருவதற்கோ, தன்னுடைய போட்டோவோடு பேனர் வருவதற்கோ, எதிர்கால அரசியலில் குறித்து எலெக்ஷன் ஓட் பிச்சை கேட்பதற்கோ அல்ல. அவர் நாய்க்கு கொடுத்த நபர் எப்படிப்பட்டவர்? சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர், சீ என்று துப்பப்படக்கூடியவர், ரெட் மார்க் உள்ளவர், பிளாக் மார்க் உள்ளவர், உடம்பை விட்டு சம்பாதிக்கக்கூடியவர், உடம்புடைய சுகத்தை
இல்லீகலாக சட்டவிரோதமாக முறைகேடாக பாவித்து கௌரவமாக சொல்கிறேன். நேரடியாக கருத்தை சொல்லாமல் இந்த பெண்ணை பற்றி விளங்குகின்ற பாணியை சொல்கிறேன். உடம்பை ஹராமாக அனுபவிக்க கொடுத்து சம்பாதிக்கிற ஒரு ஆண் என்றும் வந்திருக்கிறது, ஒரு பெண் என்றும் வந்திருக்கிறது. சுருக்கம் என்ன? சமூகத்திலே ஒரு கீழ்சாதி பாவம் செய்து ஒதுக்கப்பட்டவர், அதுதான் தொழில். பாலைவனம், யாரும் இல்லை, அல்லாவும் நானும் நாயும் மாத்திரம். தனக்கு தனக்கும் தாகம், நாய்க்கும் தாகம் பசி. கிணற்றிலே தன்னுடைய ஷூவை, அந்த லெதர் சாக்ஸை கலட்டி தண்ணீரை நிறைத்து வாயை போட்டு குடிக்க தண்ணீர் கிணற்றிலே ஆழத்தில் அடியில் இருக்கிறது. நீ எட்டம் போதாது, நாய் வாய் போட்டு குடிக்க அந்த கிணறு போதாது. எனவே நாய் தான், நாயுடைய அந்த நஜித் வாய் ஈரம், உடம்பு ஈரம்பட்டால் 7 தடவையில் ஒரு தடவை மண்ணை போட்டு கருகக்கூடிய அளவுக்கு ஒரு அசுத்தமான பிராணிதான். என்னுடைய பசிதான் இந்த நாயுடைய பசி. என்னை போன்றுதான் நாய்க்கும் தாகம் என்று பார்த்துக் கொண்டிருக்க பாராட்டும் பொன்னாடையும் பூமாலையும் போடப்படுவதற்கல்ல, மீடியாவிலே லைக் வாங்குவதற்கும் கமெண்ட்ஸ் வாங்குவதற்கும் அல்ல, இவருடைய வீடியோ மோடியோவும் வைரல் ஆகுவதற்கும் அல்ல, சமூக சேவகர் என்ற பெயர் எடுப்பதற்கல்ல, தனவந்தர் என்ற புகழ் மாலை சூடுவதற்கல்ல, அல்லாவுக்காக இந்த சொட்டு தண்ணீரை அள்ளி கொடுத்து இந்த உயிர் ஜீவராசியுடைய தாகத்தை நான் தீர்ப்பேன் என்று தீர்த்தார். அந்த தண்ணீர் சொட்டை அல்லாஹ் நன்றி மனப்பான்மையோடு ஏற்று அந்த பாவியை மன்னித்தார். காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரைக்கும் திக்ரோடு வாழ்ந்த பெண், அமல் இபாதத்தோடு வாழ்ந்த பெண், சமூகத்திலே வரவேற்பு கிடைத்த பெண், சமூகத்திலே கௌரவமான நல்ல ஸ்ரீதேவி, நல்ல வணக்கசாலி, நல்ல இறைநேச செல்வி, நல்ல பக்திமான், தக்குவாதாரி என்று எல்லோருமே வெல்கம் பண்ணுகின்ற பெண் பூனையை கட்டி போட்டார். பூனையை கட்டி போட்டார். செல்ல பிராணியை அடைத்து கட்டி போட்டார். தீனி கொடுக்கவும் இல்லை. அல்லாஹ் அலந்த ரிஸ்கை அதுவாக தேடி தின்ன விடவும் இல்லை. 2 பேர் செய்த சின்ன விடயம், அவருடைய பார்வை சின்ன விடயம், சீப்பான விடயம். அந்த பெண் கிணற்றில் தண்ணி அள்ளி கொடுப்பதற்கு அவளுக்கு எந்த விதமான செலவும் இல்லை, கை கலந்து விழவும் இல்லை, கை உழுக்கவும் இல்லை. ஒரு சூவிலே, ஒரு சொப்பிலே, எந்த சொப்பிலே அல்லது மூசாவிலே, அந்த மூசான்னு சொல்வார்கள், அதிலே தண்ணீரை நினைத்துக் கொடுப்ப என்ன டன் கணக்கு பாரமான தண்ணீர். அது என்ன ஒரு 500 ml தண்ணி வந்திருக்குமா, 1 லிட்டர் தண்ணி வந்திருக்குமா? 1 லிட்டர் தண்ணி என்ன பாரம்? 1 லிட்டர் தண்ணி ஒரு 1.5 வயது பிள்ளை சுமக்கும் சின்ன விடயம்தான். தண்ணீர் சொட்டுக்கு அல்லாஹ் தருகின்ற அந்த கூலி என்ன? ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொன்ன உதாரணத்தை இப்பொழுது நினைக்கிறேன், பிந்தி வந்த சகோதரர்களுக்கு இது விளங்குவதற்காக. ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு செயலை, ஒரு சொல்லை, ஒரு எட்டை, ஒரு அசைவை செய்ய முன்னால் சிந்திப்பேன். இந்த சொல் நன்மையா தீமையா? இந்த செயல் நன்மையா தீமையா? இந்த நடை நன்மையா தீமையா? இந்த பார்வை நன்மையா தீமையா? இந்த செவிமடுப்பு, கால செவியேற்பது நன்மையா தீமையா? இதை பார்ப்பது, கேட்பது, நடப்பது, அசைவது நன்மையா தீமையா என்று சிந்தித்து, நன்மையாக இருந்தால் செய்வேன், பாவமாக இருந்தால் பின்வாங்குவேன். இந்த பெண் அந்த நாயை கண்டவுடன் ஒரு நல்ல செயலுக்கு முன்னாகினார். இந்த வணக்கசாலை பெண் பூனையை கட்டி போட்டதை, எந்த வீட்டு பூனை தானே, கேட்கப்பாக்க யாரும் இல்லதானே, எந்த வீட்டு பூனையை நான் கட்டி போடுவேன், அவிழ்த்து விடுவேன், என்னுடைய இஷ்டம் தானே. எனக்கு எத்தனை தொழுகைகள் இருக்கின்றன, எனக்கு எத்தனை திக்ர்கள் இருக்கின்றன, எனக்கு எத்தனை சதக்காக்கள் இருக்கின்றன, எனக்கு எத்தனை அமளிபாதத்தில் இருக்கின்றன, நான் தான் இறைநேச செல்வியே, எனக்கு தான் தன் கணக்கில் அமல் இருக்கிறது என்று பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தார். பூனையை கட்டி போட்டு தீனி கொடுக்காமல், தானாக தின்று மேய்ந்து தின்ன விடாமல் கட்டி போட்ட வணக்கசாலை பெண்ணை நரகத்தில் வேதனை செய்யப்பட கண்டேன். நன்மையிலும் வரும், தீமையிலும் வரும். முடிக்கின்ற இறுதி கட்டத்தை அடைகிறது. ஒரு மனிதர் போய்கொண்டிருக்கிற பாதையில் பிரயாணி, அது போய்கொண்டிருக்கின்ற பாதையில் மரக்கொப்பு, ஒரு மரத்துடைய பிரான்ச் இப்படியே குறுக்கழுத்து கிராஸ் பண்ணி இருக்கிறது.
போகின்ற மக்களுக்கு டிஸ்டர்ப். கொண்டு குனிந்து போக வேண்டும் அல்லது கொஞ்சம் லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் போட்டு போக வேண்டும். நேரான பாதையில் நேராக செல்லும் பொழுது அது டிஸ்டர்ப். எத்தனை போயிருப்பார்கள், எத்தனை ஆயிரம் பேர் அந்த பாதையால் பயணித்திருப்பார்கள். அவர் என்ன செய்தார், கோடாலியை கையில் தூக்கிக் கொண்டு கேமராக்காரனை முன்னால் நிப்பாட்டவில்லை. பார்சல் பங்குடுகின்ற லொரி வர முன்னால் மீடியாக்காரன் வரவில்லை. நம்முடைய சேவைகள், நாம் கொடுக்கின்ற உதவிக்கரங்களுடைய சேவைகள், பார்சல் வாங்குகின்ற மக்கள் வர முன்னால், பார்சல் லொரி வர முன்னால் மீடியா வந்துவிடும். அவ்வளவு கலாஸ். சில விடயங்கள் இருக்கின்ற டாக்குமெண்ட்ரிக்கு தேவை, ஆதாரத்துக்கு தேவை. அதுபோலும் 1000 பார்சல் பங்குட்டால் 1000 போட்டோ தேவையா? அதை 100 பங்குட்டு விட்டு 200 பங்கிட்ட பணத்தை எடுப்பது ஹலாலா? 1 கோடி ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒதுக்கப்பட்ட பிறகு 50 லட்சத்திலே சேவையை செய்துவிட்டு 50 லட்சத்தை சுடுவதும் சுரண்டுவதும் நம்முடைய சேவை. சம்பளமும் இருக்கிறது, சம்திங் கிம்திங், சம்பளம் கிம்பளம் இரண்டும் இருக்கிறது நமக்கு. ஏன் தெரியுமா? எண்ணம் பிழை. உள்ள மூத்தை அவர் போனார், கோடால் ஏற்றுக்கொண்டு வந்தார். அவர் அதை வெட்டுவதனால் போக்குவரத்து அமைச்சர் அவருக்கு ஓட்டு கிடைக்காது. அவர் அதை வெட்டியதனால் அவரை அப்படியே ஊருடைய தலைவராக போவதும் இல்லை. அவர் அதை வெட்டியதனால் அவருக்கு வீடு கட்டிக் கொடுக்க போவதும் இல்லை. அவர் அதை வெட்டியதனால் அவருக்கு மக்கள் இதை கொடுக்க போவதும் இல்லை. அவரும் மரமும் அல்லாவும். முன்னே காலத்தில் சம்பவம், நபியருடைய சஹாபாக்களுடைய சம்பவம் அல்ல. அதை அல்லாஹ் நபி அவர்களுக்கு வகையாக அறிவித்தான். நபி அவர்கள் அந்த மரக்கொப்பை வெட்டி ஓரமாக்கினார். அதை வைத்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பினார். 1000 மரம் நாட்டி இருப்போம் வேறு நோக்கத்தில். நாட்டு நன்மை சதக்கா நீயத்து நல்லா இருக்க. உதாரணம், 1000 மரம் நாட்டுகிறார், பேருக்கும் புகழுக்கும் மரம் நடுகையில் ஈடுபடுகிறார், சமூக பணி செய்கிறார். எதிர்காலத்தில் இவர்தான் நல்ல தலைமைத்துவத்துக்கு, இவர்தான் இவரைத்தான் அனுப்ப வேண்டும், இவருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கம் வந்து 1000 மரம் நாட்டி சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ்வுக்காக ஒரு கொப்பை வெட்டி சொர்க்கம் போகலாம். முடிக்கிறேன் அன்பானவர்களே, முடி வளர்ப்பது வாருவது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நபியுடைய முறைக்கும் கட்டுப்பட்டால் முடி வாரி முடி வளர்த்து ஹேர் ஸ்டைல் மூலம் சொர்க்கம் போகலாம். நபியை பின்பற்றினார் அந்த முறையில். செருப்பு போடுகின்ற பொழுது ஆரம்பித்த தலைப்பை ஆரம்பித்தபடி உச்சந்தலையிலே முடி முதல் உள்ளங்காலிலே செருப்பு போடுகின்ற செயல் வரைக்கும் 3வது ஒன்றையும் இணைத்து முடிக்கிறேன். செருப்பு போட்டு செருப்பு கலட்டி அந்த செருப்பு அணிகின்ற செயலை இபாதத்தாக பதியலாம். போடும் பொழுது வலது காலை முதலாவது போடுங்கள், கலட்டும் பொழுது இடது காலை செருப்பை முதலாவது கலட்டுங்கள். எப்படி செய்கிறோம்? சரி, வலது கால் இடது கால் தான் நேச்சராக இயல்பாக செய்தோம். நீயத்து வர வேண்டும். இடது காலை முதலாவது போடுகின்றவர்கள் இன்றிலிருந்து மாற்ற வேண்டும். அதே போன்ற கண்ணியமானவர்களே, எத்தனை உமிழ் நீர்களை துப்பி இருப்போம், உமிழ்ந்திருப்போம். எச்சி துப்பி நன்மை எழுதப்படுவதுதான் எச்சப்பா. எச்சில் துப்பும் பொழுது முதலாவது இடது பக்கம் துப்புங்கள். எங்கு துப்புகிறோம்? எல்லாரும் முன் பக்கம் தான் துப்புகிறோம். உமிழும் பொழுது எங்கு துப்புகிறோம்? போகின்ற பக்கம். மக்கள் இருந்தாலே சுத்தமான இடமா இருந்தால் அதற்காக இந்த இடத்தை வீடு நெஞ்சாக என்பதற்காகத்தான். ஆனால் எச்சி துப்பும் பொழுது இடது பக்கம், 2வது காலுக்கு கீழே குனிந்து, யாருக்கு தெரிக்கக்கூடாது. தொட்டாவி வரும் பொழுது வாயை பிளந்து தொட்டாவி விட்டுவிட்டு அவுதுல்லாஹி ஷைத்தான் ரஜீம் ஓதுவது அல்லாமல் அந்த கொட்டாவி வெளியாகாமலே கையால் வாயை பொத்துவதுதான் நம்ம. எனவே கொட்டாவியால் வருகின்ற ஒரு வாடையால் மக்கள் நோவினைப்படக்கூடாது. கொட்டாவி ஷைத்தானின் தூண்டுகோளால் வரக்கூடியது என்ற பாவத்துக்கு ஆளாகாமல் கொட்டாவியை தடுத்து நிலைக்காக ஷைத்தானுடைய சகாவாக மாறாமல் இருக்கு. கொட்டாவி விட்டு நன்மை எழுதப்படுது. கொட்டாவி பாதம் எத்தனை தும்மல் தும்மி இருக்கிறோம். எத்தனை தும்மலுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோம்.
எத்தனை தும்மலுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோம். தும்மலை வழிபாடாக வணக்கமாக மாற்ற வேண்டுமா? தும்மியவுடன் அல்ஹம்துலில்லாஹ். சில பேர் தும்மல் எடுப்போம், மூக்கடைத்திருக்கிறது, அதுக்குரிய என்ன லிக்விடுகளை ஊற்றி அதுக்குரிய மெடிசின்களை போட்டு தும்மல் எடுப்போம். சில பேர் 30, 40, 50 தும்மல் போகும். அல்ஹம்துலில்லாஹ். 1000 தும்மல் விட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ். தும்மலும் தான், ரிலாக்ஸும் தான், ரீஃப்ரெஷும் தான், சொர்க்கத்திலே மரமும் தான். அல்ஹம்துலில்லாஹ் தம்லவுல் மீசான். அல்ஹம்துலில்லாஹ் மீசானையும் நிறைக்கும். தும்மலும் மீசானில், அல்ஹம்துலில்லாஹும் மீசானில். அல்லாஹ்வை திக்ர் செய்த நபராக பதியப்படுகிறோம். ஒரு தும்மலை மீசானுக்கு கொண்டு போவது எப்படி? அதுதான் தலைப்பு. இரவிலே சின்ன உதாரணம் முடித்து விட்டேன். இறுதி கட்டம். லைட் ஆஃப் பண்ணுகிறோம், குப்பிலாம்ப நோக்குறோம். இரவிலே உங்களுடைய விளக்குகளை அணைத்து விட்டு படுங்கள் என்று சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லி அதீஸ் இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை தடவை சுவிட்ச் ஆன் பண்ணுகிறோம், மோட் பண்ணுகிறோம். இரவிலே உங்களுடைய உங்களுடைய விளக்குகளை, லாம்புகளை, லேம்பு அது எலக்ட்ரிக் லேம்பாக இருக்கலாம், எண்ணெய் குப்பி லாம்பாக இருக்கலாம், லைட்டை ஆஃப் பண்ணி, இவர் இத்தனை தடவை லைட் ஆஃப் பண்ணி அந்த சுவிட்ச் ஆஃப் மூலம் வணக்கசாலி என்ற நன்மை கிடைக்கும். நபி அவர்கள் செய்ய சொன்னார்கள். செய்து சாப்பாடு பாத்திரங்களை மூடி வைக்கிறதுக்கு கரப்பத்தான் விழாமல், பள்ளி விழாமல், தூசி விழாமல், சாப்பாடு நஜீசாகாமல் மூடினால் அந்த பயன் கிடைக்குமா? இல்லை. அதுக்கு நியத்து வேண்டுமா? கரப்பத்தான் பள்ளி விழக்கூடாது என்பதற்கு நியத்து வேண்டுமா? இல்லை. உணவு பாத்திரங்களை மூடி வையுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் சக்தியை மூடி என்று சமையல் அறையிலே பெண்கள் மூடினால் சக்தி மூடி மீசானில் நன்மை. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அசைவையும் சொல்லையும் செயலையும் அது நன்மையா, அதுக்கு என்ன நன்மை, அதுக்கு எத்தனை நன்மை, அதுக்கு எந்த நன்மை, எந்த சொர்க்கம், எந்த அந்தஸ்து, இந்த செயலை செய்த பாவம் எப்படிப்பட்ட பாவம், என்ன தண்டனை, நரகத்தில் எந்த இடத்தில், இந்த பாவத்துக்கு என்ன தண்டனை என்று சிந்தித்து நன்மையை மனதிலே பதித்து இஹ்திசாபின் மூலம் அந்த நன்மையை ஆரம்பித்து இறுதி வரைக்கும் அதே நியத்தோடு செய்து முடித்து இஹ்லாஸோடும் அந்த அமலை பாதுகாத்து பாவங்களை ஆரம்பத்திலே வேரோடு பிடுங்கி எறிந்து தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து இறுதி மூச்சை களிமாவோடு விடுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, அவருடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, புற முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, அன்றாட வாழ்க்கையை வழிபாடாக மாற்றுகின்ற பக்குவத்தை தருவாயாக, ஒவ்வொரு அசைவையும் சொல்லையும் செயலையும் வணக்க வழிபாடாக மாற்றுகின்ற இஹ்திசாபை தருவாயாக, ஒவ்வொரு செயலிலும் நன்மை எதிர்பார்த்து செய்கின்ற பக்குவத்தை தருவாயாக, இறுதி வரைக்கும் அதே எண்ணத்தோடு செய்து முடிக்கின்ற இஹ்லாஸை தருவாயாக, இடையிலே அதை விட்டுக் கொடுக்காத இஹ்திஹ்லாஸை தருவாயாக. எல்லா செயல்கள் மூலமும் நன்மை தட்டுகள் நிறைவதற்கு நமக்கு கிருபை செய்வாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசிபாக்குவாயாக. ஆஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.